விரைவில் திருமணம் நடக்கவும் குழந்தை பேர் கிடைக்கவும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம்தான் திருத்தங்கல். விருதுநகரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 45வது திவ்ய தேசமாக கருதப்படும் திருத்தங்கல் என்று அழைக்கப்படும் திருத்தன்காள் ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் திருக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயிலாகும். பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இது. சிலப்பதிகாரத்திலும் பாடப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கிறது. மூலவர் நின்றநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஜாம்பதேவி ஆகிய 4 தாயாருடன் கருடன், அருணன், பிருகு மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷியுடன் 11 மூலவ மூர்த்திகளுடன் அருள்பாலிக்கின்றார். செங்கமலத்தாயார் தனி சன்னதியில் தபசு கோலத்தில் வீற்றிருக்கிறார். மதுரை அழகர் கோயிலில் இருப்பதைப் போலவே இந்த திருக்கோயிலிலும் சோமசந்த விமானத்தின் கீழ் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். மிகவும் புனிதமான பாபநாச தீர்த்தம் இங்கு உள்ளது. மூலஸ்தானத்தில் உள்ள கருட பகவான் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். முன்னிரு கரங்கள் கூப்பியபடியும் பின்னிரு கரங்கள் அமிர்த கலசமும் வாசுகி நாகத்தையும் ஏந்தியபடி வேறு எங்கும் இல்லாத திருக்காட்சியை அளிக்கின்றார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய 30 தேவியருள் ஸ்ரீதேவி தான் பெரியவள் என்று நிரூபிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்து தங்கி தவம் செய்து பெருமாளின் பேரன்பை பெற்றாள். அப்படி ஸ்ரீதேவி வந்து தங்கிய இடம் என்பதால் இந்த ஊர் திருத்தங்கல் என்று பெயர் பெற்றது. பேரானை பெருங்குடி எம்பெருமானை, திருத்தன்காள் ஊரானை, கரம்பனூர் உத்தமனை, முத்திலங்கு காரார் தின்கடல் ஏலும் மலையேல் இவ்வுலகு ஏலுண்டு ஆறாது என்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே. ஓம் நமோ நாராயணாய.